இதயக்கனி டிவி நேயர்கள் அனைவருக்கும் இதயக்கனி விஜயனின் வணக்கம். தமிழக சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலையினுடைய பிரச்சார வலிமை எதிர்பார்த்ததை விட கூடி போயிட்டு இருக்கு. அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணியாக பாரதிய ஜனதா வந்தாலும் அதில் அதாவது ஒரு குறைபாடு இருந்தது. அண்ணாமலைக்கு வந்து பொறுப்பு கொடுக்கல, அவருக்கு பொறுப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தால் கூட அவர் தன்னுடைய அது எதையும் வெளிப்படுத்திக்காம இப்போ அவர் பிரச்சார பலத்தில், அதாவது அவருடைய பிரச்சார பலம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறதுக்கு இப்போ நடைபெறுகின்ற விஷயங்கள் எல்லாமே, அவர் பிரச்சாரத்துக்கு போகின்ற இடங்கள் எல்லாமே மக்கள் கூட்டம் கூடுவது, அவர் சொல்கின்ற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஒரு விகரசாக போகிட்டு இருக்கு. தேர்தல் வந்து இப்போ தான் களை கட்ட ஆரம்பிச்சிருக்கு. எப்படின்னா, அவர் திட்டம் போட்டது மொத்தம் 80 தொகுதி 80 தொகுதி பிரச்சாரத்துக்காக போகிறார். 80 தொகுதியில் அதில் 50 தொகுதி அதிமுகவுடைய வேட்பாளர்களுக்காக, அது அல்லாமல் பாரதிய ஜனதா வேட்பாளர்கள் இத்தனை பேருக்கு சேர்த்து 80 தொகுதி வந்து டார்கெட் வச்சுருக்காரு. அப்படிங்கிறப்போ ஸோ இது கூட்டணியினுடைய வெற்றி வாய்ப்புகள் நடுவில் கொஞ்சம் தளர்வு இருந்தால் கூட இப்போ அது கூடியிருக்கிற மாதிரி ஒரு துணியை உருவாக்கிட்டு இருக்காரு. அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா கோயம்புத்தூர் போயிட்டு வந்துட்டார். வேலுமணிக்காக போய் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு, வானதிக்காக பிரச்சாரம் பண்ணியிருக்காரு, இப்படி எல்லாமே பண்ணியிருக்காரு. அதாவது இது மாதிரி ஒரு அசுரத்தனமான ஒரு பயணம் வந்து இதுக்கு முன்னாடி யாரும் பாரதிய ஜனதாவில் யாரும் பண்ணது கிடையாது. அந்த அளவுக்கு இதுவரைக்கும் வந்த தமிழகத்தில் இதுவரைக்கும் வந்த பாரதிய ஜனதாவுடைய நிர்வாகிகளில் இந்த அளவு வேகம் எடுத்து செயல்பட்டவர் எவரும் இல்லை என்று ஆணித்தரமாக உறுதியாக சொல்லலாம். அந்த அளவு அண்ணாமலை அவருடைய ஃபோர்ஸ் என்னங்கிறது இப்போ தெரியுது. அதாவது இது வரைக்கும், அதாவது அவர் மாநில தலைவர் பொறுப்பும் இல்லை, கட்சியில் இருக்கார், பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கார், தேசிய செயற்குழுவில் இருக்கார். அப்படிங்கிறது போக அவருக்காக ஒரு தனி விமானம், தனி ஹெலிகாப்டர், அவங்க எங்கெங்கே உடனுக்குடனே போகணுமோ அங்கே எல்லாமே தேசிய பாரதிய ஜனதா தலைமையை வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த முக்கியத்துவம் வந்து இப்போ வந்திருக்கு அண்ணாமலைக்கு. அதனுடைய முக்கியத்துவம் இப்போ தான் வந்திருக்கு. எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவர் இருக்கணும், களத்தில் இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான நடவடிக்கைகளை வந்து அவர் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாரு. என்னென்னா, ஒவ்வொரு தொகுதி மதுரை மேற்கு, மதுரை மத்திய தொகுதி, திருப்பரங்குன்றம், அதான் மதுரை ஊட்டிக்கு திருப்பரங்குன்றம், 3 தொகுதியிலுமே ஒரே நாளில் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. இதில் என்னென்னா, எந்த தொகுதி போனாலும் அந்த பகுதியில் உள்ள திமுகவோட ஊழல் என்னென்னலாம் ஊழல் பண்ணியிருக்காங்களோ, என்னென்ன விவரம் புள்ளி விவரமாக அது ப்ரிப்பேர்டாகவே வராரு. அங்கங்கே போகிற இடங்கள்லாம் சேகரித்து யாரெல்லாம் என்னென்ன வந்து கதை விட்டுருக்காங்க, அந்த கதை விட்டதுக்கெல்லாம் என்ன பதிலடி கொடுக்கணுங்கிறது எல்லாம் ப்ரிப்பேர்டாக ஒரு 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 அதாவது இது மாதிரி ஒரு ஃப்ளோ வந்து இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்லை. அதாவது நானும் இல்லை, தமிழகம் பார்த்ததில்லை. ஒரு ஃப்ளோ, அதாவது பிரச்சாரத்தில் ஒரு ஃப்ளோ, ஒரு வேகம், ஒரு துணி, ஒரு 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 கம்பீரம் எல்லாமே மிக்சடாக இருக்கிறது அண்ணாமலை அவருடையது. இது ஒரு பாராட்டுங்கிறத விட இப்படி தான் ஒரு 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 லீடர்ஷிப்பாக உள்ளவங்க பவர்ஃபுல்லாக இருக்கணும், எனர்ஜெட்டிக்காக இருக்கணும், வலிமையோடு இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த இயக்கம் வந்து பெரிய அளவில் வரும். அது நடுவில் கொஞ்சம் தளர விட்டுருந்தாங்க, இப்போ அதை கொஞ்சம் அவர் பிக்கப் பண்ணிட்டார், அப்படி தான் சொல்லலாம். அதில் மத்திய தொகுதியில் ரொம்ப நேரம் பேசியிருக்கார். மேற்கு தொகுதியில் செல்லூர் ராஜு அவர்களை ஆதரிச்சும், அதாவது திருப்பரங்குன்றம் தொகுதியில் முன்னாள் மேயர் ராஜன் செல்லப்பா அவர்களை, அதாவது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு சொல்லி அமைச்சராகவும் இருந்தவர், அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு. மதுரை மத்திய தொகுதியில் சுந்தர் சி நிற்கிறார், திரைப்பட இயக்குனர், நடிகர். இதில் என்னென்னா, இன்னைக்கு பேசும்போது அவர் இன்னைக்கு பேசுகிற அந்த சந்தர்ப்பத்தில் சுந்தர்சியை நிற்க வைத்த திரு ஏசி சண்முகம் அவர்களும் கூடவே இருக்கார். அவரை நிறுத்தியதற்காக அவருக்கு நன்றி தெரிவிக்கிறார் அண்ணாமலை. ஏன்னா மதுரையில் மத்திய தொகுதி களகட்டி இருக்கு, அது சுந்தர்சி வந்ததுனால. அது என்ன, அந்த களகட்டினுடைய விளைவு என்னன்னா, திமுக பயந்து போயிருக்கு. கனிமொழி வந்து புலம்பிட்டு போயிருக்காங்க. இவருடைய வேலையே, அதாவது பழனிவேல் தியாகராஜன், பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், அவர் வந்து அவங்க அப்பா என்ன ஒரு பேர் எடுத்தவர். அவர் திமுகவில் இருந்தாலும் திமுகவில் இருந்த நேர்மையாளர்களில், இது வந்து யாரும் அது குறிப்பிட்டு சொல்றதில்ல, திமுகவில் இருந்தவர்களில் நேர்மையானவர் பிடிஆர் பழனிவேல். அவர் ஒரு ஆன்மீகவாதி, மிகச்சிறந்த ஆன்மீகவாதி.
மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் அவர் பொறுப்பு இருந்திருக்காரு. திமுகவில் நெற்றியில் குங்குமம் திருநீரை அணிந்து இருக்கின்ற, எங்கும் காட்சி அளிக்கின்ற, ஒரே காட்சி அளித்த ஒரே ஒரு முக்கிய பிரமுகர் அப்படின்னு சொன்னால் இப்போ இருக்கிற பழனிவேல் தியாகராஜனுடைய தந்தை பிடிஆர் பழனிவேல். அதாவது மதுரையை பொறுத்தவரையில், அதாவது மதுரையில் இருந்த திமுகவில் பேர் சொல்லக்கூடிய முக்கியமான பிரமுகர், அதாவது இப்போ இருக்கிற பழனிவேல் தியாகராஜனுடைய தந்தை பிடிஆர் பழனிவேல் ராஜன். அவருடைய தோற்றமே அப்படி இருக்கும். ஒரு கம்பீரமான அந்த ஒரு தோற்றம் திமுக யாருக்கும் கிடையாது. அப்படி ஒரு அமைப்பு. அது எப்படி திமுக இருந்தாருங்கிறத நமக்கு அதிசயமான விஷயம். அது எப்படியும் அது பாரம்பரியமாக அந்த கட்சியில் இருந்துட்டாங்க. அதனால் அது ஆனாலும் அவர் சரியாக இருந்தார். பழனிவேல் ராஜன் சரியாக இருந்தார். ஆனால் புள்ள அதுக்கு நேர்மாறாயிட்டார். பழனிவேல் தியாகராஜன் நேர்மாறாயிட்டார். அண்ணாமலை புட்டு வச்சுட்டார். அதாவது பழனிவேல் தியாகராஜனுடைய விஷயங்களை புட்டு வச்சுட்டார். என்ன விஷயம்னா, அவர் அமெரிக்காவில் இருந்திருக்காரு. அமெரிக்காவில் படிச்சிருக்காரு, அங்கேயே இருந்திருக்காரு, அமெரிக்கன் சிட்டிசன். இப்போ இவரை காரணம் சொல்றார். அதாவது சுந்தர்சியை காரணம் சொல்றாரு, வெளியூர்காரரு உள்ளூர்காரர் இல்லை அப்படின்னு. நீ வெளிநாட்டுக்காரர் தானே? அதுதான் கேட்குறாரு, நம்மள கேட்குறாரு. நீ வெளிநாட்டுக்காரர் தானே? நீ வெளிநாடு அமெரிக்காக்காரர். நீங்கள் அமெரிக்கா குடியுரிமையை பெற்றவர். அங்கேருந்து இங்கே வந்திருக்கீங்க, அரசியலுக்கு வந்திருக்கீங்க. அப்படிங்கிறப்ப நீங்கள் அவங்கள அமெரிக்காக்காரரை தான் பார்க்க முடியும். உங்களை எப்படி இங்கே உள்ளூர்காரராக பார்க்க முடியும்? உங்கள் தந்தை இங்கே இருந்திருக்கலாம், ஆனால் நீங்கள் இங்கே இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த கோணத்தில் பிடிச்சி வெளுத்து கட்டிட்டார். அது என்னென்னா, அது இன்னொன்று சுட்டி காட்டுறாரு. அங்கே உள்ள அவர் ஒரு நிறுவனத்தில் பெரிய நிறுவனத்தில் வேலை பார்த்தாரு. அந்த நிறுவனமே திவாலாக்கிட்டார். அந்த நிறுவனத்தை திவாலாக்கிட்டு இப்போ மதுரையை திவாலாக்கிறதுக்காக வந்திருக்காரு அப்படி சொல்லி அண்ணாமலை குறிப்பிட்டு சொன்னார். அதுக்கு ஒரு ஃபோட்டோவே எடுத்து காமிச்சிட்டார். அதாவது பழனிவேல் தியாகராஜனுடைய கூட 2 பேர் இருக்காங்க. அந்த ஃபோட்டோவை காமிக்கிறாரு. அவங்க பேரை போட்டு வட்டம் போட்டு காமிக்கிறாரு. காமிச்சு 2 பேருமே ஊழல் பேர்வழிகள். இவருடைய ஊழலுக்கு அடையாளம், பழனிவேல் தியாகராஜனோட ஊழலுக்கு அடையாளம் அந்த 2 பேரும். அந்த 2 பேரையும் அவங்க இருந்தாங்கன்னா பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு அவங்க காணாமல் போயிட்டாங்க, ஓடி போயிட்டாங்க. இல்லை ஓட வச்சுட்டாங்களா என்னங்கிறது எல்லாம் இல்லை பழனிவேல் தியாகராஜனுக்கு தான் தெரியும். ஸோ இப்படியெல்லாம் விஷயம் நடந்திருக்கு. இன்னொரு அதாவது மதுரை மாநகரம் ஒரு குப்பை நகரம் மாதிரி ஆக்கிட்டு அதில் என்ன பெருமை வேண்டி கிடக்கு அப்படின்னு கேட்குறாரு. அது அதாவது அண்ணாமலை சொல்கிறாரு, இந்தியாவில் 10 லட்சம் மக்கள் தொகை கொண்ட நகரங்கள் மொத்தம் 40. அந்த 40 நகரங்கள், இந்தியா முழுக்க 40 நகரங்களில் மதுரை எப்படிப்பட்ட நகரம்? அந்த மாநகரத்தை குப்பை நகரம் ஆக்கியிருக்காரு. அதாவது அந்த குப்பை நகரத்தில் நம்பர் 1 இதுதான் அப்படிங்கிறார். குப்பை நகரத்தில் 40 நகரங்கள்லையுமே இதுதான் முதல் குப்பை நகரம், நம்பர் 1 இடத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டுறாரு. இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு உங்களுக்கு எதுக்கு பேச்சு வேண்டி கிடக்கு, உங்களுக்கு என்ன வீரம் வேண்டி கிடக்கு அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டுறாரு. இதில் என்னன்னா, மதுரை மாநகராட்சியினுடைய அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயர் இந்திராணி பொன் வசந்த். அந்த இந்திராணி பொன் வசந்த், அதாவது மேயரோட கணவர் பொன் வசந்த், அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த அம்மா பேரால் கையெழுத்து போடுறது எல்லாமே, பணம் வாங்குறது எல்லா விஷயங்களும் அவர் மூலமாக நடந்தது. என்ன இதில் விஷயம், முக்கியமான விஷயம்னா வரிகளை அதாவது அளவுக்கு அதிகமான வரி. அந்த வரியை சொல்லும்போது எனக்கு இவ்வளவு வரி கட்ட முடியாது, என்னால் இவ்வளோ தான் முடியுங்கிறப்போ, சரி நீ கொடுக்குறத கொடுத்துட்டு இப்படி வாங்கி 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 அவங்களுக்கு வரியை குறைச்சி, அதாவது இவரே நடவடிக்கை எடுத்துட்டார். கார்பரேஷன் செய்ய வேண்டிய வேலையை மேயருடைய கணவரே பண்ணிட்டார். அப்படி வாங்கின பணமே 200 கோடியாம். கண்ணுக்கு தெரியாமல் எத்தனை கோடிகள் இருந்திருக்கும், எவ்வளோ செஞ்சுருப்பாங்க. அதாவது ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம்ங்கிற மாதிரி திமுக ஒட்டுமொத்த ஊழலுக்கு ஒரு மதுரை ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. அது என்னன்னா, அவரை பொன் வசந்த விசாரணை பண்ணி இது பண்ணி கைது பண்ணிட்டாங்க. ஆகஸ்ட் மாதம் கைது பண்ணி உள்ள ஜெயிலில் போடுறாங்க. அக்டோபர் மாதம் வெளியே வந்துடுறாரு. அவ்வளோதான். இவங்க ஆட்சியில் என்ன வேணால் நடக்கல. செந்தில் பாலாஜியவே, அதாவது தண்டிக்கப்பட்ட செந்தில் பாலாஜியவே தண்டனையை ஜெயிலில் உட்கார வச்சு, ஜெயிலில் இருந்த மந்திரி ஒருத்தர் தான். ஜெயிலிருந்து மந்திரி பதவி அனுப்பிச்ச ஒரே ஒரு மனிதர். அது திமுக ஆட்சியை விட வேறு எந்த ஆட்சியும் சொல்ல முடியாது. அப்படி ஒரு சாதனை மிக்க ஆட்சி திமுக ஆட்சி.
அதுக்கு அப்படிங்கிறப்போ இவரை மட்டும் விட்டு வைப்பாங்களா? இவரை வெளியே வந்து இத்தனைக்கும் அவர் ரிசைன் பண்ண வச்சாங்க. மே மாதம் ரிசைன் பண்ணுறாங்க. ரிசைன் பண்ண வச்சாச்சு. திமுகவிலிருந்து நீக்கப்படுகிறார். நீக்கப்பட்டு அவர் கைது செய்யப்படுவது வந்து ஆகஸ்ட்டில். ஏன்னா அது கை கழுவிட்டாங்க. இதுக்கு மேலே வேணால் நம்ம மாட்டிக்குவோன்ட்டு கை கழுவி விட்டாங்க. அது ஃபோட்டோ காட்டுறாரு அண்ணாமலை. உதயநிதி ஸ்டாலின் கூட இருக்காரு, பொன் வசந்த் அப்படி ஒரு ஃபோட்டோவையும் காட்டுறாரு. ஸோ அந்த அளவுக்கு, அதாவது களவாணித்தனம் கொடிகட்டி பறக்குங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு புகைப்பட ஆதாரங்கள் மூலமாகவே சுட்டி காட்டுறாரு அண்ணாமலை. அவர் வச்சிருக்கிற டாக்குமெண்ட்ஸு, அவருடைய அந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தா ரொம்ப வியப்பாரு. அவ்வளோ விஷயங்கள் சேகரித்து வச்சிருக்காரு. புகைப்படங்கள், புள்ளி விவரங்கள் எல்லாமே சேகரித்து வச்சிருக்காரு. அந்த மாதிரி இந்த விஷயத்த சுட்டி காட்டினார். ஸோ இப்படி விஷயங்கள் நடந்திருக்கு. இதில் என்ன, இவர் பேசும்போது நடுவில் சுந்தர்சியும் பேச சொல்கிறாரு. சுந்தர்சி ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுறாரு. என்ன சுட்டி காட்டுறாருன்னா, இவர் பிரச்சாரத்துக்கே போகிறதில்ல பள்ளிவேல் தியாகராஜன். சுந்தர்சியை பற்றி குறை சொல்கிறதுக்கு, அவருக்கு இவருடைய வேலையே கொஞ்சம் சுந்தர்சியே குறை சொல்கிறது தான். அதைத்தான் அவர் செஞ்சுட்டு இருக்காரு. அது என்ன கொடுமைன்னா, அதாவது புதிய நீதி கட்சியினுடைய தலைவர் திரு ஏசி சண்முகம், அவர் அந்த கட்சி பேரை சொல்கிறதுக்கே அருவருப்பாக இருக்கா அவருக்கு. அவர் நீதி கட்சியிலிருந்து வந்தவர் தான் பிடிஆர் பழனி, அவருடைய தந்தை பிடிஆர் பழனிவேல்ராஜன். அப்போ அவரை என்ன சொல்கிறது அப்படின்னா, இவர் அருவருப்பாக இருக்குன்னா அவரை என்ன அப்படி சொல்ல முடியுமா? அருவருப்பாக இருக்கான். அதாவது நீதியே இல்லாத ஒரு கட்சியில் இருந்துக்கிட்டு நீதியை பற்றி அருவருப்பாக இருக்குன்னு சொல்கிறாரு பழனிவேல் தியாகராஜன். ஸோ இப்படி ஒரு முரண்பாடுகள் மிக்க முரண்பாடுகளும் ஆளுமை மிக்க ஒரு ஒரு மந்திரி பழனிவேல் தியாகராஜன். அவரை தான் இவர் சுட்டி காட்டுறாரு. ட்விட்டரில் இதே வேலையாக இருக்கான், இவருக்கு பதில் போடுறதே வேலையாக இருக்கான். பதில் போடுறதுன்னா, யாராவது கமெண்ட் போட்டாங்கன்னா கமெண்ட் போட்டால் அதுக்கு பதில் கொடுக்கறது. அந்த வேலையை தான் ஒரு நாள் முழுக்க பண்ணிக்கிட்டு இருக்காரா பழனிவேல் தியாகராஜன். பிரச்சாரத்துக்கு போகிறதில்ல. இந்த ஒருத்தரை மட்டுமே டார்கெட் பண்ணி, அதாவது சுந்தர்சியை மட்டுமே டார்கெட் பண்ணியே இதில் நம்ம ட்விட்டரில் வந்து, அதாவது களப்பணியாளர்னு சொன்னால் இதுதான் களப்பணியாளர், அப்படி இருக்கார் அவர். அந்த ரேஞ்சுக்கு அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதையும் சுட்டி காட்டி அண்ணாமலை அந்த விஷயங்களெல்லாம் எடுத்துக்கிட்டு இவர் வந்து பதில் சொல்கிறாரு. பழனிவேல் தியாகராஜனை வந்து பிடிச்சி வெளுத்து வாங்கிட்டார். இதுக்கு மேலே வந்து இனிமேல் வந்து விமர்சனம் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிற அந்த கோணத்தில் அவ்வளோ பிரமாதமாக அவருடைய விஷயங்கள் இருக்குது. அதாவது நடுவில் சால்வை கொடுக்குறாங்க, அப்புறம் இது ஒரு சில விவரங்கள் கொடுக்குறாங்க, எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு பேசிக்கிட்டு அவ்வளவு தூரம் இருக்கார். இதில் ஒரு விஷயம் நான் ஒன்று கவனித்தேன், இவரும் கவனித்தார். அதை நான் ஒன்று கவனித்தது என்னென்னா, சுந்தர்சியோட தோளில் அந்த துண்டு போட்டிருக்காரு, அதிமுக துண்டை போட்டிருக்காரு. அந்த துண்டில் வந்து எம்ஜிஆர் ஒரு பக்கம், எம்ஜிஆர் ஒரு பக்கம் ஜெயலலிதா, 2 பேர் படம் தான். எடப்பாடி பழனிசாமி படம் கிடையாது. அது ஒன்று. இவர் மேடையிலேருந்தே மேலே வேன்லேருந்து பிரச்சார வேன்லேருந்தே கவனிக்கிறாரு அண்ணாமலை. கீழே அதுவும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், பாரத பிரதமர் நரேந்திர மோடி 2 பேரும் இருக்காங்க, ஒரு பக்கத்தில் இருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் வேஷம் போட்டு வந்திருக்காங்க போல் இருக்கு. அதை சுட்டி காட்டி அவர் சொல்கிறார். அதை மாதிரி ஒரு 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 ஈர்ப்பு உள்ள அவ்வளோ விஷயங்களை வந்து கவனிச்சுக்கிட்டு, மேடையில் பேசிக்கிட்டு, கீழே நடக்கிறது விஷயங்களையும் பார்த்துக்கிட்டு, அதை எல்லாத்தையும் அனுசரித்து போய்கிட்டு இருக்கிறது வந்து அப்படி ஒரு நிர்வாகி. இந்த மாதிரி நிர்வாகிகள் தலைமை பொறுப்புக்கு, அதாவது கட்சியில் மட்டும் இல்லை தேசத்துக்கும் பொறுப்புக்கு வந்தால் நல்லா இருக்குங்கிறதுக்கு ஒரு உதாரணம் அண்ணாமலை அவர்கள். ஸோ அந்த அளவுக்கு அந்த ரேஞ்சில் அவருடைய எனர்ஜி இருக்குது, அவருடைய வேலைகள் இருக்குது, அவருடைய பிரச்சாரம் இருக்குது. இந்த தொகுதியில் எந்த தொகுதிக்கு போனாலும் அந்தந்த தொகுதியினுடைய விஷயங்கள் அத்தனையும் அத்துப்படி அவ்வளவு பண்ணி வச்சிருக்காரு. எப்படி பாரத பிரதமர் மோடி அவர்கள் எங்கே போனாலும் அந்தந்த பகுதியில் உள்ள நல்ல விஷயங்கள் எடுத்து மனசில் வச்சுக்கிட்டு அங்கே எடுத்து சொல்கிறாரோ, அதில் வந்து அதாவது தொலைக்காட்சியில் சொல்லும்போது அந்த எந்த ஊரை பற்றி சொன்னால் அந்த ஊரில் உள்ள சிறப்பு என்ன அதை சுட்டி காட்டுறாரு. எப்படி திருக்குறளை பற்றியும் திருவள்ளுவரை பற்றியும் தமிழகத்தினுடைய சிறப்புகள், தமிழ் மொழியை பற்றி அவர் வந்து விடாமல் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரோ, உயர்த்தி சொல்கிறாரோ, அதுக்கு எந்த வகையிலையும் குறைவில்லாமல் அண்ணாமலை அவர்கள் வந்து அதை வந்து கையில் வந்து ஃபிங்கர் டிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களை வச்சு குழந்தை கட்டுறாரு. அதனால தான் திமுக நடுங்கி போய் கிடக்குது. இவர் வந்து இப்படி களத்தில் இறங்கி இந்த பாடு போடுறாரு, நம்மளுடைய பிரச்சாரம் இது எடுபடாது போல் இருக்கு அப்படின்னு பயந்துக்கிட்டு தீவிரமாக பிரச்சாரத்தில் ரொம்ப தீவிரமாக இறங்கி ரோடு ஷோ, நடந்து போகிற ஷோ, வாக்கிங் போகிறது, ஒன்று கூட விடுறதில்ல. எல்லா இடத்துலையும் பிரச்சாரத்தில் மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்தார் ஸ்டாலின்.
ஸோ அந்த ரேஞ்சுக்கு இருக்க எல்லாம் விழுந்தடிச்சுக்கிட்டு தூசி தட்டிக்கிட்டு வேலை செய்கிறாங்க திமுகவில். அண்ணாமலையினுடைய நுழைவுக்கு அப்புறம், இந்த வேகத்துக்கு அப்புறம் இது பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து அந்த தேர்தலில் ஒரு ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு அம்சமாக, அதாவது வெற்றியை பற்றி பல்வேறு கருத்து கணிப்புகள் வந்தால் கூட தேசிய ஜனநாயக கூட்டணியின் இந்த வெற்றி அண்ணாமலையோட வருகைக்கு அப்புறம் வலுவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.